வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியூ பார்ன் பேபிஸ்க்கு என்னென்ன வேணும்னு பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்து 20 வருஷம் ஆச்சுங்க. இப்போ திரும்ப அதாவது எங்கள் பையன் பிறந்து 20 வருஷம் ஆச்சு. இப்போ பேர குழந்தை 20 வருஷம் கழித்து பிறந்திருக்கு. இப்போ இந்த குழந்தைக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்ன்ட்டு நாங்களே யோசனை பண்ணி வாங்கிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெட்டு வாங்கணும். ஏன்னா குழந்தைய தொட்டியில் போடுறத விட நம்ம அம்மா பக்கத்தில் படுக்க வைக்கிறது தான் அதுக்கு ஒரு சேஃபான ஃபீலிங் கொடுக்கும். டாக்டர்ஸ் மட்டும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பக்கத்தில் படுக்க வச்சுட்டு இருக்கும் பொழுது குழந்தைக்கு நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் நம்ம தனியாக போடுறதோட நம்மளுடைய பெட்டில் இந்த குட்டி பெட் ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பில்லோ தேவைப்படாது ஒரு 2 மாதத்துக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொசுவில் அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. இது ரொம்ப சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி ஜிப்பு போட்டுக்கலாம். குழந்தைய படுக்க வச்சு ஜிப்பு போட்டுக்கலாம். தனியாக வாங்குற கொசுவில் அவ்வளோ சேஃப் இருக்காது. ஏன்னா அது குடம் மாதிரி நம்ம செய்யும்பொழுது 4 பக்கமும் கம்பி இருக்கும். அது குழந்தைய நம்மளே நகர்த்தும் பொழுது குத்திட சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஜிப்பு போட்டுட்டோம்னா குழந்தை நல்லா சேஃபாக இருக்கும். உள்ளார ஒரு 2-3 மாதத்துக்கு நம்ம குழந்தைய ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். ஒரு 3 மாதம் ஆகுது. அதனால் இந்த பெட் எனக்கு சேஃபாக தோணுச்சு. இது நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மேட்டு, யூரின் மேட்டு நம்ம இந்த பெட்டில் போடும்பொழுது பெட்டு நனையாமல் இருக்கிறதுக்காக இந்த மேட் வாங்கிக்கலாம். இது காட்டன் மேட்டுன்னு சொல்லிட்டு கேளுங்க. இது மேலே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது காட்டனா மேலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கீழே பார்த்திங்கனாக்கா ரப்பர் ஷீட்டு, பின் பக்கம் ரப்பர் ஷீட்டு. இது வாட்டர் ரெசிஸ்டண்ட். இது நம்ம இந்த பெட்டில் போட்டாலுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம அப்பப்போ மாற்றிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே மாற்றி போட்டுருங்க. இப்படி 2 மடித்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போடாமல் குழந்தையோட இடுப்பு பாகம் வர்ற மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 2-3 வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம டெய்லி வாஷ் பண்ணி மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாதியாக மடித்து போட்டுக்கோங்க. குழந்தையோட இடுப்பு பாகத்துக்கு மட்டும் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் பெட் தினமுமே மாற்றினா பரவாயில்ல. குழந்தைங்கள நம்ம வச்சுருக்கும் பொழுது அது இந்த பெரிய பெட்டோட ஷீட் அடிக்கடி நம்மளால் மாற்ற முடியலன்னா கூட நடுவில் இந்த மாதிரி சின்னது ஒன்று வச்சுக்கலாம். நம்ம ஒரு சின்ன விரிப்பு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மட்டுமா கூட நம்ம டெய்லியுமே ஒரு தடவை மாற்றிடலாம். அப்போ குழந்தைக்கு அது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அடுத்து குழந்தைங்களுக்கு இந்த பால் கொடுக்கும்போது நம்ம வாய் தொடச்சி விடுவோம் இல்லையா, அதுக்காக சின்ன சின்ன கர்ச்சீஃப் நம்ம நிறையா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கிளாத் பார்த்திங்கன்னா ஒன்று 12 ரூபா வருது. இந்த மாதிரி நம்ம பால் குடிக்கும்போது இந்த கழுத்துக்கடியில் போட்டுக்குவோம் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இது நல்ல வெல்வெட் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒன்று 10 ரூபா வருது. இந்த மாதிரி நிறைய நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 2-3 அந்த குழந்தைக்கு வாய் ஒரு 2 தடவை 3 தடவை தொடச்சுன்னா நம்ம உடனே துவைக்க போட்டுட்டு வேறு எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தையோடைய தலைக்கு நம்ம பில்லோலாம் வைக்க முடியாது. குட்டி பில்லோனாக்கா அந்த குட்டி பில்லோ கூட நம்ம வைக்க முடியாது. இந்த பெட்டு கூட வந்தது. அதனால் டவல் ஒரு 4 மடித்து போட்டு கூட குழந்தைய படுக்க வச்சுக்கணும். இந்த 2மே பார்த்திங்கன்னா இந்த 2 திண்டுமே அரவணைப்பாக குழந்தைக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது பேபி கேரியர் பெட். இது குழந்தைங்க இதில் வச்சு நம்ம தூக்கிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். வேறு எங்கேயும் குழந்தைய தூக்கிட்டு போக மாட்டோம். குழந்தைய தூக்கிட்டு போகிறதுக்கு நமக்கும் நல்ல வசதியாக இருக்கும். ஃபுல்லாக ஜிப் போட்டு லாக் பண்ணிவிட்டு குழந்தைய உள்ளே வச்சு சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ யாராவது முன்னாடி போகிறவங்களோ, ஏன்னா நம்ம குழந்தைய தூக்கிட்டு வரோன்னா அவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு கை பட்டுட்டாலோ அவங்க மலர்ந்து திரும்பிட்டாவோ இந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது நான் சேஃப்டி இல்லை. நம்ம இந்த பெட்டில் வச்சு தூக்கிட்டு போகும்போது யாராவது தெரியாமல் அடிச்சிட்டாங்கன்னா கூட கவலைப்படாமல் இருக்கலாம். நல்லாயிருக்கும், சேஃப்டியாக இருக்கும் குழந்தைக்கு. குழந்தையோட திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே ஒன்று வாங்கியிருந்தோம். இது நம்ம யூஸ் பண்ண நமக்கு என்ன தேவைன்னு பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்றா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பாருங்கள், பேபியோட பவுடரு, அப்புறம் சோப்பு. இதெல்லாம் என்ன பிராண்ட் வாங்குறதுன்னு நம்ம டாக்டரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் பேபி மசாஜ் ஆயில். இது நம்ம குழந்தைக்கு ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கும் பொழுது பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அதனால் குழந்தைங்க தூங்குறது நல்லா தூங்குவாங்க. அடுத்து இப்போ நம்ம குழந்தைக்கு யூஸ்வலாக போடுற பால் பாசி, வசம்பு வளையல், அப்புறமா திருஷ்டி வளையல், இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். காலுக்கு போடுற காப்பு பாருங்கள், சூப்பராக நல்லா டிசைன் அழகாக இருந்துச்சு.
அப்புறம் இந்த எருக்க நாரில் வந்து இடுப்புக்கு கட்டுவோம்ல அருணாக்குடி, அது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சு பின்னி கொண்டு வருவாங்க. இப்போ இதுவுமே கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்குது எருக்க நார். இது வேங்க பொட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா குறவர்கள்கிட்ட தான் கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா தேய்ச்சி குழந்தைங்களுக்கு வச்சுட்டு திருஷ்டிப்படாது, காற்று கருப்பண்டாது. ஒரு 3 மாதத்துக்கும் 5 மாதத்துக்கும் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு அது இந்த பொட்டு தான் வைக்கணும். குறவர்கள்கிட்ட தான் இது கிடைக்கும். இப்போ இதுவுமே கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது. அடுத்து மாய்ஸ்சரைசர் க்ரீம். இது குளிச்சோன்னா நம்ம தேய்ச்சி விட்டோம்னா குழந்தையோட ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும். அடுத்தது நிப்பிள் ஷீல்டு. இது இப்போ குழந்தைங்க தான் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா குழந்தைங்க குடிக்க மாட்டேன்றாங்க. அப்போ இந்த நிப்பிள் ஷீல்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிற பழக்கம் உண்டாகும். அடுத்து பார்த்திங்கன்னா பேபி நெயில் கட்டர். குட்டி குட்டியாக கிடைக்கிது. ஆனாலும் இந்த ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கும்போது நமக்கு நெயில் கட் பண்ண பயமாக இருக்குது. இது நான் வாங்கி யூஸ் பண்ணினேன். குழந்தை கொஞ்சோண்டு சதையை நான் கட் பண்ணிட்டேன்னா அதனால் பயந்துட்டு பேபி நெயில் ட்ரிம்மர் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதனோட ஃபுல் யூசேஜ், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதனோட லிங்க் நான் தரேன் பாருங்கள். அடுத்து வந்து பவுடர் டப்பா. குழந்தையோட திங்ஸ் எல்லாம் ஒரே ட்ரேயில் வச்சுட்டோம், நம்ம தேட வேண்டியதில்லை. ஐப்ரோ பென்சிலு, இது பாருங்கள் பொட்டுக்குச்சி. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணது அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இது அழகழகாக டிசைன்ஸ் இருக்கும் பாருங்கள். நிலாவும் ஸ்டார் இருக்கிற மாதிரி. 3 மாதத்துக்கு இந்த பொட்டு தான் வைக்கணும். ஒரு 5 மாதத்துல இருந்து தான் நம்ம இந்த பொட்டு யூஸ் பண்ணணும். இந்த டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொட்டுக்குச்சி எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். நிறைய டிசைன்ஸ் இருக்கும் இதில் பாருங்கள். நிலாவும் ஸ்டாரும் இருக்கிற மாதிரி. அப்புறம் திலகம் பொட்டு நிறைய அழகழகாக இருக்கும். கோடு பாருங்கள். பன்னீர் சொம்பு, நாமம் இருக்கும், நிறைய இருக்கும். பூ ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது பாருங்கள் மான். இது ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வச்சா சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து மை. இது வந்து ஹெர்பல் பேபி காஜல். இது ஆர்கானிக் திங்ஸ் போட்டது. குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி, நல்லது, திருஷ்டிப்படாமல் இருக்கும். இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் தரேன், பார்த்துக்கோங்க. எப்படி இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப நம்மளே கூட வச்சுக்கலாம். இந்த மையை நம்மளும் கண்ணுக்கு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்து மெடிக்கல் பாக்ஸ் பாருங்கள். குழந்தைங்களுக்கு மெடிக்கல் கிட் போட்டுக்கிறதுக்காக. இது சிங்கிள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இதில் லிட்டு பாருங்கள், நல்லா டைட்டாக கவ்வாமல் டக்குன்னு சிங்கிள் ஹேண்டில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணும்போது மலார்னு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தையோடைய ட்ராப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். வயிற்று வலிக்கு விடுற ட்ராப்ஸு, சளி, காய்ச்சல், இதுக்கு தேவையான ட்ராப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். குழந்தையோட திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ பாருங்கள், அம்மாவுடைய அயன் டேப்லெட்ஸு, கால்சியம் டேப்லெட்ஸ் அதெல்லாம் இதிலே போட்டு வச்சுக்கிட்டோம். குழந்தைக்கான ரேஷ் க்ரீம். இந்த பேம்பர்ஸ் யூஸ் பண்ணணுங்க, சில சமயத்தில் ரேஷஸ் வரும் இல்லையா, அதுக்கான ரேஷஸ் க்ரீம் இது. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு மருந்து ஊற்றிட்டு திரும்ப இதிலே உடனே வச்சிடணும். அப்போ தான் நம்ம அடுத்த எமர்ஜென்சிக்கு டக்குன்னு ஓடியாந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ட இடத்துல வைக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி. பேபியோடைய ப்ளே டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்கெட் வாங்கினேன் நான். அவனுடைய டாய்ஸ்லாம் இதுக்குலாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டாக்கா டக்குன்னு நம்ம தேட வேண்டியதில்லை. டாய்ஸ்லாம் குழந்தைக்கு விளையாட்டு காமிச்சிட்டு திரும்ப இதிலே பத்திரமா போட்டு வச்சிடணும். நமக்கு வேணுங்க மலர்னு எடுக்கிறதுக்காகவும். அது மட்டும் இல்லை, குழந்தை நல்லா வளர்ந்து வரும்பொழுது அவனோட டாய்ஸ்க்குன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் தனியாக வாங்கி கொடுத்துடணும். விளையாண்டுட்டு கரெக்டாக எடுத்து இதில் போடுற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டால் குழந்தை வந்து கண்டிப்பாக அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுவான். ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம என்ன கற்றுத்தரோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக விளையாடுறது இதில் எடுத்து போடுங்க அப்படின்ற பழக்கத்தை கொண்டு வரணும். அதே போல் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்வையோட சவுண்டு தான் கேட்பாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சவுண்ட் மேக்கிங் டாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஒரு 3 மாதம் 5 மாதம் வரைக்குமே வந்து இந்த சவுண்டு தான் வச்சுட்டு அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்கள் டாய்ஸ் பாருங்களேன், அது என்னமே தெரியல. எங்கள் பையனுக்கு ஒரு 2 மாதத்துலேருந்து இது ஒரு ஹாப்பி சவுண்ட் ஆகிடுச்சு அவனுக்கு. இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவான். அழுதாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உடனே இந்த சத்தத்தை காமிச்சா அப்படியே காமாயிடுவான். அதே போல் குழந்தைங்களுக்கு கிளுகிழுப்பு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஹெவியானது காட்டக்கூடாது. இப்போ பாருங்க ரொம்ப ஜாஸ்தி.
இந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக தேவையில்லை. ஒரு 2-3 மாதத்தில் குழந்தைங்களா இருக்கும்பொழுது இந்தளவுக்கு ஹெவியாக தேவையில்லை. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இதே நல்லா பார்ப்பான். அவன் அழுவும் பொழுது அவனை கவனத்தை கொஞ்சம் டைவர்ட் பண்ணாக்க நம்ம இதை ஆட்டினாவே போதும், அவன் பார்ப்பான். இன்னும் சின்ன சவுண்டாக இருந்தால் போதும். இதே கூட மெதுவாக்கலாம், அந்தளவுக்கு காட்டலாம். பெரிய சவுண்டில் நம்ம குழந்தையோட காதை பாதிக்கும். அதனால் நம்ம அந்தளவுக்கு செய்ய வேண்டியதில்லை. அப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது வேணால் நம்ம வேறு டாய்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சவுண்டு கொடுக்குற டாய்ஸ் மட்டும்தான் ஒரு 5 மாதம் வரைக்கும் அவங்க பார்ப்பாங்க. அப்போ இந்த விரல் சுப்ப போவாங்கள்ல, அந்த விரல் சுப்புறதுங்கிறது ரொம்ப பயங்கரமான. அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 4 மாதம் ஆகும்பொழுது இந்த டீத்தர் மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க விரல் சுப்ப ஆரம்பிப்பாங்க ஒரு 3ஆம் மாதம் 4ஆம் மாதத்தில். அந்த பழக்கத்தை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அந்த பழக்கத்தை நம்ம மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இந்த பல்லெல்லாம் தூக்கிக்கும். அதனால் குழந்தை எப்போ கைச்சுப்ப ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம இந்த டீத்தர் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் மாதம் 5ஆம் மாதம்லாம் அந்த எகிரெல்லாம் இந்த பல்லு முளைக்கிறதுக்காக திட்டெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், திட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எகிறு வலி எகிறு நமைச்சலுக்காக தான் அந்த கையை வச்சு நங்கன்னு கடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம இந்த டீத் வந்து சிலிக்கான் டீத், அது சிலிக்கான் தான் இது பார்த்திங்களா. இந்த சிலிக்கான் டீத் நாங்கள் நல்லா மெல்லும் பொழுது அந்த எகிறு வலிக்கு வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதனால் கண்டிப்பாக கெடுதல் இல்லை. இதை நம்ம வந்து வாங்கினோன்னா நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஸ்டெரைல் பண்ணிடணும், கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கணும். இப்போ இந்த தண்டு பாகு இருக்குது பார்த்திங்களா, இதை நல்லா இப்படி கையில் அவங்க க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம கொடுத்துட்டு அப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம கையில் பிடிச்சி கொடுத்துட்டா அவங்க இந்த மேல் பாகத்தை தான் வாயில் வச்சு நல்லா கடிப்பாங்க. அப்போ இந்த விரலில் அவங்க வாயில் வைக்கிற பழக்கம் வராது அவங்களுக்கு. இந்த கட்டை விரலெல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிடுறதுனால விரல் வைக்கிற பழக்கம் வராது. ஒரு 3, 5 அந்த மாதிரி ஒரு செட்டுக்கு வரும். நம்ம இது என்ன பண்ணி எல்லாமே ஸ்டெரைல் பண்ணிடுறோம். தினமும் குழந்தை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் தினமும் ஒரு தடவை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கர் வாங்கியிருக்கேன். இது வந்து குழந்தைங்களோட துணி வந்து காய வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ குழந்தைங்களோட துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கா, கொடி வந்து நமக்கு பத்தலை, இடம் பத்தலை அப்படிங்கும் பொழுது எல்லாமே இந்த கிளிப்ஸில் போட்டுட்டு நம்ம வந்து நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு ஸ்பேஸ் நல்லா சேவ் ஆகும். அதுக்காக இந்த ஹேங்கர் வாங்கியிருக்கேன். இதில் இன்னொரு யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, குட்டி துணியெல்லாம் நிறைய பிடிக்குது பாருங்களேன், கிளிப்ஸ் நிறையா இருக்குன்னா நிறைய பிடிக்கும். அடுத்து இன்னொரு யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கர்ச்சீஃப்லாம் இருக்குல்ல, குட்டி குட்டி கர்ச்சீஃப் குழந்தைங்களுக்கு நான் இது வந்து வீட்டில் உள்ளே வச்சுக்குவேன். குழந்தைங்க வந்து பாருங்கள் நல்லா இந்த எட்ஜில் தொங்கிட்டுருக்கேன் இந்த கர்ச்சீஃப்ஸ்லாம். இந்த வெள்ளை துணி வந்து குழந்தை பால் குடித்தா உதட்டு துடைக்கிறதுக்கு, வெள்ளை துணியில் உதட்டு துடைச்சா தான் உதட்டு கருப்பாகாமல் இருக்கும். இந்த கலர் டவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பால் கதக்கிடுவான், அவனுக்கு டக்குன்னு முகம் இதாக துடைக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த கலர் டவல்ஸ் இருக்குது. இப்போ குழந்தைய நம்ம ஒரு கையில் வச்சுருக்கோம், இது நம்ம எடுக்கணும் போது டக்குன்னு இப்படி எடுத்தாக்கா ஈஸியாக வந்துடும். அதனால தான் வந்து எட்ஜில் மாட்டி வச்சுருக்கேன். குழந்தைக்கு இப்போ இந்த டவல் வேணும், குழந்தைய ஒரு கையில் வச்சுருக்கோன்னா ஒரு கையில் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக சின்ன ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக வாங்கினா போதும், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஜபலா யூஸ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். குட்டியாக குழந்தைங்க இருக்கனால நம்ம இந்த மாதிரி ஜபலா யூஸ் பண்ணுறது நமக்கு வசதியாக இருக்கும். ஷோல்டரில் டைப் பண்ணுற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம், அப்போ தான் நமக்கு போட கழட்ட ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டான காட்டனில் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் 1 மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் பனியன் போடலாம், கழட்டலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் உள்ள பனியன், இது நம்ம குளிர் காலத்தில் கொஞ்சம் ஸ்லீவோட குழந்தைங்களுக்கு போட்டால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் உள்ள மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களை கஷ்டப்படுத்தாமல் போட்டு கழட்ட முடியும். அடுத்து வந்து லங்கோடு பாருங்கள், இந்த மாதிரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. இது நம்ம குழந்தைங்க இடுப்புக்கிட்ட வச்சு இப்படி மடித்து போட்டுடலாம். மடித்து போட்டுட்டு இந்த நாடை எடுத்து அப்படியே டைப் பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த டிசைன் பார்த்து கூட நம்ம தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் வந்து காட்டன் சாரீஸ் இருக்குல்ல, அந்த வயசானவங்களாம் நூல் சேலை கட்டுவாங்க பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டான காட்டன் கிளாத்து நூல் சாரீ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை நம்ம சதுரமாக கட் பண்ணிக்கலாம். பெரிய சதுரமாக கட் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து போட்டு கட்டி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ குழந்தைங்க மோஷன் போனால் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வெட் வைப் வாங்கிக்கோங்க.
அவங்க மோஷன் போயிட்டாங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி விட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈரமாக இருக்கும். இதில் வந்து ஆலோவேரா ஜெல் இதெல்லாம் போட்டு நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு நல்ல ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும், எரிச்சல் தராது. நல்லா பாருங்கள், நல்லா ஈரமாக இருக்குது. அதனால் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், ஈரம் இருக்கனால. அதனால் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் சொல்லி கேளுங்க, இந்த மாதிரி நியூ பார்ன் பேபிங்க நல்ல பிராண்டாக கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த 1+1 ஆஃபர் வருது அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்காதீங்க. இப்போ தான் பிறந்த குழந்தை, அதனால் நீங்கள் நல்ல பிராண்டாகவே கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த குழந்தைலாம் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது இல்லையா, மோஷன் போயிட்டாங்க, குழந்தைக்கும் வாஷ் பண்ண முடியாது. அப்போ நம்ம இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாக்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்த அன்றைக்கே கூட நான் இதில் க்ளீன் பண்ணப்போ அவன் ரொம்ப கத்தனான் 2 முறை க்ளீன் பண்ணப்போ. எனக்கே பயமாகிடுச்சு, இது எங்கட எரிச்சல் வந்துருச்சு குழந்தைக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் டாக்டர் அம்மாட்ட கேட்டேன், இதில் யூஸ் பண்ணலாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க தாராளமாக யூஸ் பண்ணலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நான் அதுலேருந்து நான் இப்போ இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நைட் டைமில் மோஷன் போனால் கூட நம்ம நைட்டில் கூட குழந்தைங்களாம் வாஷ் பண்ண முடியாதுல்ல, அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபேஸ் கூட இதில் நம்ம க்ளீன் பண்ணி விடலாம், பால் குடிக்கிறாங்கல்ல. இப்போ இந்த டயப்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் குழந்தைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த லங்கோடு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வெளியே தூக்கிட்டு போகும்பொழுது நல்ல பிராண்டாக பார்த்து எது அவனுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நைட் டைமில் கூட யூரின் போகிறதுனால ஈரத்தினால ரொம்ப சஃபர் ஆகுறான், தூங்க முடியல, அடிக்கடி எந்திரிச்சிக்கிறேன் அப்படின்னா கூட யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் நல்ல பிராண்டாக யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, வெளியே போகும்போது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து லங்கோட் எப்படி நம்ம ஒரு கிளாத்தில் கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். சாஃப்டான கிளாத்து, அது ஒயிட் கிளாத் இருக்கலாம், இல்லை நல்ல சாஃப்டான நூல் சிலையாக இருக்கலாம். ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக மடிக்காமல் கொஞ்சம் முன்ன பின்ன மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பாகத்தை குழந்தையோட இடுப்புக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம இந்த மாதிரி கிளாத்து முதல்ல வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு ஜட்டி போட முடியாது குழந்தைங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி பேம்பர்ஸும் ஜாஸ்தி யூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணுறது தான் சேஃப்டியானது. இப்போ பாருங்கள், இந்த சென்டர் பீஸ் வந்து அடியில் கொண்டு போயிடுங்க. கீழே கொண்டு போயிட்டு துணியை மேலே வந்து முடிச்சு போட்டுருங்க. இந்த கிளாத் அடியில் போட்டுட்டு மேலே முடிச்சு போட்டுருங்க. இந்த முடிச்சு வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கட்டும், குழந்தைக்கு ரொம்ப இருக்காமல் பாருங்கள், கன்வீனியண்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டு சாஃப்டான முடிச்சா போட்டுருங்க. அப்புறம் இந்த கால் வந்து குழந்தைங்க ஆட்டிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அதுக்கும் டிஸ்டர்பாக இல்லாமல் அதுக்கு கால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. இது சாஃப்டான முடிச்சா போட்டுட்டு அந்த மேலே இருக்க துணியை வந்து கீழே இழுத்து விட்டுருங்க. முடிச்சுக்கு மேலே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுற முடிச்சு நல்லா டைட்டாகவே போட்டு விட்ருங்க. அப்போ தான் இந்த கிளாத் வந்து வெளியில் வராமல் இருக்கும், இந்த கிளாத் வந்து நகராமல் இருக்கும். அப்போ தான் இல்லைனா கழண்டு வந்துடும். நம்ம